என்னடா இது, இன்னைக்கு வேற ரம்ஜானு. எவனாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரியாணி கொடுப்பானுங்க, சாப்பிட்டுட்டு போய் தூங்கலான்னு பார்த்தா எவனும் பிரியாணியும் ஒன்றும் கொடுக்க மாட்டானுங்க. எவனும் கண்ணில் கூட பட மாட்டான். டெய்லி இங்கே தான் சுத்திட்டு இருப்பானுங்க எல்லாவனும். இன்னைக்கு பிரியாணி கேட்டுருவோன்னே போய் ஒளிஞ்சுக்கிட்டானுங்க போலயே. நம்மளுக்கு மட்டும் தீபாவளி வந்தா ஸ்வீட்டு கேட்கறானுங்க, நம்ம பர்த்டே வந்தா கேக் அங்கடான்னு கேட்கறானுங்க. நம்மளும் ட்ரீட் வைக்க மாட்டோம், அது வேற விஷயம். இருந்தாலும் இவனுங்க ரம்ஜானுக்கு போய் பிரியாணி கொடுக்க மாட்டானுங்களே. வரட்டும், இவனுங்களுக்கு இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபர்ஸ்ட் கட் பண்ணாலே வந்து எல்லாம் சரியாயிடும். பாத்துக்கிறேன் இவனுங்களை நான் வந்துட்டோன்னே. யாரா அது நடு ரோட்ல போயிட்டு இருக்கேன், எச்சிட்டு போயிட்டு இருக்கிற? ஹேய், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இவரோட ட்ரெஸ், இவரோட தாடி, ரெட் கலர் ஷாலு, இதெல்லாம் ஜீசஸ் தானே நீங்க? நான் பார்த்துருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸு கூட விபிஎஸ்லாம் போயிருக்கிறேன். அப்போ காட்டுவாங்க, உங்களை மாதிரி தான் வேஷம் போட்டு வருவாங்க. ஆனா அவங்களாம் அவ்வளோ அழகா இருக்க மாட்டாங்க. நீ செமையா இருக்கியா நீனு? சரி, இங்க என்ன பண்றீங்க ஜீசஸ்? நடு ரோட்ல இப்படி வந்து நின்றுட்டு இருக்கிறீங்க. என்ன இவரு எதுவுமே பேச மாட்டாரு? ஏன் இவர் எதுவும் பேச மாட்டாருன்னு தெரியலையே. ஜீசஸ் ஏதாவது பேசுங்க ஜீசஸ். இவர் எதுவும் பேச மாட்டாரு, நம்மளே தான் புரிஞ்சுக்கணும் போல. சரி, நீங்க நிக்கிற பொசிஷனை பார்த்தா யாரையோ தேடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யாரை தேடுறீங்கன்னு ஒரு ஐடியா இருக்குது. வாங்க, நான் உங்ககிட்ட உங்களை கூட்டு போறேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். வாயிலை திறந்து அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவரு, மாறாதவரு, அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். கரெக்ட் தான். இயேசு பாத்தீங்களா, உங்களை பத்தி தான் நல்லவரு அப்படி அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க இவங்களதான் இயேசு தேடி வந்திருப்பீங்க. எப்படி நீங்க தேடி வந்து உங்ககிட்ட கரெக்டா உங்களை எடுத்துட்டு வந்து விட்டேன் பாத்தீங்களா இயேசு? சரி இயேசு, நீங்க எங்கேயே பத்திரமா இருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது இயேசு, நான் போயிட்டு வரேன். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். நல்ல வேறடா, இந்த இயேசுவை எப்படியோ அந்த சர்ச்சில் விட்டு வந்தாச்சு. இதுக்கு மேல நம்மளுக்கு எதுவும் வேலை இல்லை. மணி வேற 5 ஆக போகுது. பசங்க கூட அப்படியே போயிட்டு படத்துக்கு இடத்துக்கு போயிட்டு நைட்டு சாப்பிட்டு தூங்கினா நிம்மதியாக இருக்கும். மச்சானுக்கு கால் பண்ணி படத்துக்கு வெளியே பார்க்கலாம். சீக்கிரம் ஃபோன் பண்ணிட்டு படத்துக்கு போக வேண்டியதான். ஏசு, நீங்க என்ன ஏசு இங்க பண்றீங்க? உங்களை தான் சர்ச்சில் போய் எங்க விட்டு வந்துட்டேன். நீங்க தேடி வந்தவங்களாம் அங்கதான் இருக்காங்க. அங்கதான் அங்க உங்களை எல்லாரும் பாடிட்டு உங்களை இயேசு நல்லவர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க இருந்துட்டு நீங்க ஏன் இயேசு இங்க கிளம்பி வந்தீங்க? ஓ இயேசு, ஒண்ணுமே புரியல இயேசு. நீங்க எதுக்கு என் பின்னாடி வரீங்கன்னு தெரியல. நீங்க எதுவும் பேசவும் மாட்டீங்க. யாரதான் இயேசு நீங்க தேடுறீங்க? யாரை தேடுறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. யாரை தேடுறீங்க நீங்க? புஷ்ட இயேசு, எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி ஒருத்தவங்க இருக்காங்க இயேசு. எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்களதான் தேடி வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இயேசு, நான் உங்ககிட்ட கூப்பிட்டு போறேன். கவிமா, எங்க இருக்க? ஏங்க வந்துட்டீங்களாங்க? பிரேஸ்ல ஆடுங்க. நாங்க தண்ணி குடிங்க. பிரைஸ் லார்ட்மா. வேலையெல்லாம் எப்படி போச்சுங்க? நல்லா போச்சுமா, கடல் கிருபை ரொம்ப நல்லா போச்சு. ஜோ எங்கம்மா இருக்கா? அவ உள்ள பைபிள் படிச்சிட்டு இருக்கா. சரி, நம்ம ப்ரேயர் பண்ணாம ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிடலாமா நம்ம? சரிங்க. அவளை கூப்பிடுமா அவளை. ஜோ, வாங்க இயேசு. இங்க பாத்தீங்களா, இவங்க தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. எப்போ பார்த்தாலும் காலையான ப்ரேயரு, மத்தியானம்னா ப்ரேயரு, நைட்டுனா ப்ரேயரு, ஃபுல்லா ப்ரேயர் ப்ரேயர் ப்ரேயரு. அப்புறம் இந்த பைபிள் ஏதோ வச்சிருப்பாங்க, அதை வாசிக்கிறது. அப்புறம் இந்த ஃபாஸ்டிங் இருக்குது. எப்பவுமே சர்ச்சுக்கு போயினே இருப்பாங்க, ப்ரேயர் பண்ணே இருப்பாங்க. நல்ல சூப்பரான ஃபேமிலி இயேசு. இப்போ கூட பாருங்க, உங்களை பத்தி தான் ப்ரேயர் பண்ணி இயேசு தான் அதை கூப்பிட்டுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க இவங்கள தான் தேடி வந்திருப்பீங்க இயேசு. நீங்க தேடி வந்தது இவங்கள தான் இயேசு. எப்படி இயேசு, கரெக்டா கூப்பிட்டு வந்துட்டேன் நான் உங்களை. இதுக்கு மேல என் பின்னாடி தயவு செய்து வராதீங்க இயேசு, எனக்கு நிறைய வேலை இருக்குது. போயிட்டு வரேன் இயேசு. வா இயேசு, எப்படியோ அந்த கிறிஸ்டியன் ஃபேமிலி கிட்ட விட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை இல்லை.
இப்பயாவது போயிட்டு நிம்மதியா படத்தை பார்க்கலாம். இதுக்கப்புறமாவது இயேசு நம்மளை தேடி பின்னாடி வரமாட்டாருன்னு நினைக்கிறேன். இயேசு, என்ன இயேசு நீங்க? எத்தனை வாட்டி இயேசு உங்களை நான் விட்டு விட்டு வர்றது? யாரதான் இயேசு நீங்க தேடுறீங்க? அதையும் சொல்ல மாட்டீங்க. நீங்க வேற யாரை தேடுறீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. விட்டு வேணா என் பின்னாடியே வந்துடுறீங்க. ஒரு படத்துக்கு கூட போக முடியலையே நம்மளால. சரி இயேசு, எனக்கு ஃபைனலா ஒரு இடம் தெரியும் இயேசு. உங்க கூட்டம் கூட்டமா நிறைய பேர் வந்து ஏதோ உங்களை பத்தி பேப்பர்லாம் கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்களதான் இயேசு தேடி வந்திருப்பீங்க. வாங்க இயேசு, நான் உங்களை அங்க கூட்டு போறேன். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு, வாங்க இயேசு. நான் தினமும் இந்த பக்கம் போயிட்டு வருவேன் இயேசு. அப்போ வந்து உங்களாம் கையில ஏதோ குட்டி பேப்பர் வச்சுட்டு ட்ராக்ஸ் நினைக்கிறேன் இயேசு. அதுலலாம் உங்களை பத்தி தான் எழுதிருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் இங்க வரும்போதெல்லாம் இயேசு உங்களை நேசிக்கிறாரு, இயேசு உங்களை நேசிக்கிறாரு, அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லினே இருப்பாங்க. அது அந்த பேப்பர்ல இது வரைக்கும் என்ன இருக்குன்னு நான் படிச்சு கூட பார்த்தது இல்லை இயேசு. ஆனா உங்களை பத்தி அதுல இருக்குது எனக்கு தெரியும் இயேசு. அவ்வளவுதான் இயேசு. எனக்கு தெரிஞ்சு நீங்க தேடி வந்தது இவங்கள தான் நினைக்கிறேன் இயேசு. நான் வந்து உங்களை பத்திரமா நீங்க யாரை தேடி வந்தீங்களோ உங்ககிட்ட உங்களை சேர்த்துட்டேன் இயேசு. இதுக்கப்புறம் தயவுசெய்து என்னை ஃபாலோ பண்ணாதீங்க இயேசு. என் ஆளை விட்டுருங்க இயேசு. போயிட்டு வரேன் இயேசு. பா, நல்ல வேற இந்த ட்ராக்ஸ் கொடுக்குற இடத்துல போயிட்டு ஏசப்பாவை நல்லபடியா விட்டு வந்தாச்சு. அவ்வளவுதான். அவங்கள தான் தேடி இருந்தாருன்னு நினைக்கிறேன். நல்ல வேற அங்க போய் ஒரு விட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஒரு பின்னாடிலாம் வரமாட்டாரு. எல்லாரோட என்ன வேலைக்கு ஆகாதவன் அப்படி இப்படின்றானுங்க. ஆனா ஏசப்பாக்கே நான் தான் வழி காட்டினேன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையா தான்ப்பா இருக்குது. இதுக்கப்புறம் நம்மளை எவனுமே வேலைக்கு ஆகாதவன் அப்படின்லாம் எவனும் எதுவும் சொல்லவே முடியாது. சரி, டைம் வேற ஆச்சு, இருக்கிற வேலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனோம், தியேட்டர் போனோம், படம் பார்த்தோம், எல்லாம் பண்ணோம். ஆனா ஏதோ ஒன்று லைஃப்ல இல்லாத மாதிரி, சந்தோஷமாவே ஒரு மாதிரி இருந்த மாதிரி இல்லையே. இயேசு கூட ஃபர்ஸ்ட் அங்க சர்ச்சுக்கு போனோம். சர்ச்சில் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா பாட்டு பாடிட்டு அவரை துதிச்சுட்டு எவ்வளோ ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி போனோம். சான்ஸே இல்லடா. என்ன ஃபேமிலி, எவ்வளோ அன்பா இருக்காங்க. நம்ம ஃபேமிலிலாம் இப்படி இல்லவே இல்லை. இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே. அப்புறம் கடைசியா ட்ராக்ஸ் கொடுக்க கூட இயேசு கூட போனோமே. அந்த ட்ராக்ஸ் கொடுக்குற இடத்துல கூட கொஞ்சம் கூட வெக்கப்படாம எப்படி அது பப்ளிக்ல நின்று எப்படி சொல்றாங்க இவ்வளோ இதுவா. ஆண்டவர் அவங்க லைஃப்ல இருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க போல. ஆனா அவங்களாம் கிறிஸ்டியன்ஸு, அவங்களுக்கு ஜீசஸ் இருக்காரு. ஆனா நம்ம கிறிஸ்டியன் இல்லையே. நம்மளுக்குலாம் அந்த இயேசு இருப்பாரா? என் லைஃப்பை பாரு, ஒண்ணுமே ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. வீட்டில் வந்து பேரு தான் சந்தோஷம்னு வச்சாங்களே தவிர லைஃப்ல ஒரு சந்தோஷம் கிடையாது. எந்த ஒரு வெற்றியும் இல்லை லைஃப்ல. படிப்புல தோல்வி, காலேஜ் ட்ராப் அவுட்டு, லைஃப் எதுவுமே இல்லாம அப்படியே போயிட்டு இருக்குது. என்ன ஆகும்னே தெரியாம இருக்குது. இப்படியே போனா என்ன பண்றது? நம்மளுக்குலாம் இந்த இயேசு கிடைப்பாரா? நீங்க என்ன இயேசுங்க பண்றீங்க? நான் தான் உங்களை அங்க ட்ராக்ஸ் கொடுக்க வந்த உங்க இடத்துல விட்டு வந்துட்டேன். நீங்க அவங்கள தானே இயேசு தேடி வந்தீங்க. மறுபடியும் எதுக்கு இயேசு என் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? இல்ல இயேசு, நீங்கள்ட்ட சொல்லுங்களேன். நீங்க சொல்லவும் மாட்டீங்க. வேற யார் தான் இயேசு நீங்க தேடுறீங்க? நீங்க எதை தேடுறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. வேற எதை தான் நீங்க தேடுறீங்க? யார் தான் நீங்க தேடி வரீங்க இயேசு? சரி இயேசு, நான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன் இயேசு. கடைசியா ஒரு இடம் இருக்கு இயேசு. எனக்கு தெரிஞ்சு நீங்க அவங்களதான் இயேசு தேடி வந்திருப்பீங்க. நாங்க உங்களை கூட்டு போய் விட்டுறேன் இயேசு. வாங்க இயேசு. சந்தோஷ், இயேசுப்பா,
என் பேரா? என் பேரு உங்களுக்கு எப்படி ஏசப்பா தெரியும்? ஏசப்பா என்னையா தேடி வந்தீங்க? எனக்கு உங்ககிட்ட கொடுக்க காசு பணம் அப்புறம் எனக்கு படிப்பறிவு அப்படிலாம் என்கிட்ட எதுவுமே இல்லை ஏசப்பா. அது மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் வீட்டில் யாருக்குமே என்னை பிடிக்காது, எல்லாரும் என்னை வெறுப்பாங்க ஏசப்பா. நீங்கள் இப்படி எல்லாரும் இருக்கும்போது வெறுமனே எனக்காக நீங்கள் என்னை தேடி வந்தீங்களா? நான் உங்ககிட்ட பணமோ சொத்தோ அறிவோ எதுவும் எதிர்பார்த்து வரல சந்தோஷ். நான் உனக்காக தான் வந்தேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் உன்னை பிடிக்கிறதுனால எனக்கு உன்னை பிடிக்கும் சந்தோஷ். என்ன ஏசப்பா சொல்கிறீங்க? வெறுமனே எனக்காக மட்டும்தான் வந்தீங்களா? அப்போ இனிமேட்டு நீங்கள் என் கூடவே தான் இருக்க போகிறீங்களா ஏசப்பா? கண்டிப்பாக சந்தோஷ், உன் கூடவே இருப்பேன். நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க.